கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வசன தீபம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ கடைசி வரியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓடிட்டே இருக்கோம், ஜீவகிரீடத்தை பெறுவதற்காக ஓடிட்டே இருக்கிறோம். அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஜீவகிரீடம் பெறுவது தான் ஓட்டப்பந்தயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ஓட்டத்தில் தான் நம்ம எல்லோரும் இப்போ ஓடிட்டுருக்கோம். அந்த ஓட்டத்தில் தான் சபைக்கு போகிறோம். அந்த இடத்துல மெசேஜ் கிடைக்குது, மெசேஜினால் உருவாக்கப்படுறோம். நிறையா மெசேஜை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, அதன் மூலமாக உருவாக்கப்படுறீங்க. நீங்கள் தனிமையாக தேவ சமூகத்தில் தியானிக்கிறீங்க, வேத வசனத்தை, அதன் மூலமாக உருவாக்கப்படுறீங்க. நீங்கள் நிறையா ஜெபிக்கிறீங்க, அதன் மூலமாக உருவாக்கப்படுறீங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு, அதன் மூலமாக உருவாக்கப்படுறீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ஓட்டப்பந்தயத்தில் நம்ம இப்போ ஓடிட்டே தான் இருக்கிறோம். இருக்கிற ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயும் ஓடலை நீங்கள் சொல்ல முடியாது. ஆவியில் நம்ம போய்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படி பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியுதா? பூமி சுற்றுறது நமக்கு தெரியுதா? அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரே இடத்துல அந்த பூமி இருக்கிறத போல தானே பார்க்குறோம். அதே போல் நம்மளுடைய மைண்டு அவரை நோக்கி, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மைண்டு அவரை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கும். ஜீவகிரீடத்தை நம்ம பெறணும் இல்லையா? அந்த ஜீவகிரீடத்தை பெறுவதற்கு நம்ம எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். வேறு எந்த பக்கமும் நினைவு இல்லை, வேறு எந்த பக்கமும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருன்னா பூமியில் இருக்கும்போது இந்த ரட்சிப்பு, ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய முடிவு தான் நமக்கு ஜீவகிரீடம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் ஜீவகிரீடம் கிடைக்கும், நிலை நிற்காதவர்களுக்கு கிடைக்காது. ஆரம்பத்தில் இருக்கிற ரட்சிப்பை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா, பின்மாற்றமாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜீவகிரீடம் கிடைக்காது. அதனால தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாய் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் இருக்குது இல்லையா? அப்போது அந்த ரட்சிப்பை பற்றி நமக்கு கவலை வேணும், கவலை வரணும், பாரம் வரணும். ஐயோ, நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு ஜீவகிரீடம் பெறணுமே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஓட்டத்தில் நான் ஓடிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த எண்ணம் வரும்போது தான் உங்களுடைய ஓட்டம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வலதுபுறம் சாஞ்சு இடதுபுறம் சாஞ்சு வேறு ட்ராக்கில் ஓடி உண்மையாக அந்த கிரீடத்தை நம்ம பெற முடியாதபடி சூழ்நிலைகள் கடந்து வந்துடும். அதனால தான் கவனமாக நான் எப்படி ஓடுவேன், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். எனக்கு ஜீவகிரீடம் கிடைச்சாதான் ரட்சிப்பு பெற்றதுக்கே ஒரு மதிப்பு, ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால் ஜீவகிரீடத்தை வாங்கணும். இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. நித்திய ஜீவன், ஜீவகிரீடம் என்பது நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது பூமியில் வாழ முடியாது. பூமியில் நம்ம கர்த்தரோடு சஞ்சரிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் தேவனோடு வாழுகிற அனுபவம் பரலோகத்தில் தான் நமக்கு நித்திய ஜீவன், அதாவது மரணம் இல்லாத வாழ்க்கை. பூமியில் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் இருக்குது. அந்த மரணம் நம்மளை சேதப்படுத்தாத மரணம். அது மரணத்தை கூட நித்திரை என்று தான் கிறிஸ்துவ லைனில் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கிற காரியங்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆவியில் நம்ம ஜீவகிரீடத்தை நம்ம முழுமையாக அந்த பூமியில் தேவனோடு கூட இருந்து, அவரோடு கூட சஞ்சரித்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வசனத்தை கை கொண்டு, அவர் சித்தத்தை செய்து, முடிவு பரியந்த நம்ம அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அந்த ஜீவகிரீடத்தை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா அவரோடு என்றென்றும் நம்ம வாழ முடியும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தீர்மானம் எடுக்கணும். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன். பாருங்கள், அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம் இருக்குது? நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார ஒரு உறுதி இருக்குது. அந்த ஓட்டத்தில் பலவிதமான தடைகள்லாம் வரதான் செய்யும். மேடு பள்ளங்கள் வரும், டிராஃபிக் ஜாம் வரும், பல நெருக்கங்கள் வரும், பல சோதனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். எல்லாம் கடந்து தான் ஓடணும். ஆனால் நம்மை நடத்துகிறவர் அவர் தானே, அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு, அவர் தானே நம்மளை ரட்சித்தாரு, அவருக்கு தானே நம்ம பிள்ளையாக பிறந்திருக்கிறோம். அந்த பிள்ளை நல்ல விதத்தில் ஓடி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது போல் ஓடி என்கிட்ட எப்போவுமே என்னோடு வாழணும்னு அவர் நினைப்பார் இல்லையா? அவர் இருக்கிறாருன்னு ஒரே மனப்பான்மையோட, ஒரே உறுதியோட நீங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு ஜெபிங்க. எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை தான் கேட்டு தேவ சமூகத்திலே உட்கார்றோம். இல்லை, அந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறாரு. அதை உணர்ந்து நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணுமே என்று சொல்லி மேலான காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பையும் மாற்றுவார். அதே நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்குரிய அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். புரியுதுங்களா? அதனால் நம்ம எப்பொழுது என்ன செய்யணுமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை ரட்சித்துட்டீங்க, நான் இப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற என்னுடைய ஓட்டத்துக்கு நீங்கள் துணையாக நில்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளை ஜெபித்து அந்த ஓட்டத்துக்குள்ளார ஓடும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.